ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் மௌனம் வியாக்யா பிரகடித பரபிரம்மதத்வம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசதிருஷிகணைராவ்ருதம் பிரம்மனிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தரூபம் ஸ்வாத்மா ராமம் உதிதவதனம் தட்சிணாமூர்த்திமீடே யன்னித்யமானந்தமனந்தமேகம் சிவேதி நாம்னா ஸ்ருதயோ கிருணந்தி தஸ்யாவதாரோ நரரூபதாரி கிருபாசுதாப்தி புவி ராமகிருஷ்ணः ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். தர்மः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि. नातः परतरो लोके पुंसः स्वार्थव्यतिक्रमः यद् अद्यन्यस्य प्रेयस्त्वम् आत्मनः स्वव्यतिक्रमात्. மனிதனுடைய உண்மையான க்ஷேமம் தன்னுடைய பூர்ண சொரூபத்தை அறிந்து இந்த வாழ்க்கையில் எந்த ஆசைகளும் அற்றவனாக சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்றவனாக வாழ்வதே என்று அருளி செய்த சனத்குமார மகரிஷி அது அடைவதற்கான வழியை கூறுகின்றார். ஆத்மனி நிர்குணே பிரம்மணி திருடா ரதிஹி, இறைவனிடத்தில் மிகுந்த பற்றும், ஆத்ம வெதிரிக்தே அனாத்மனி அசங்கத்துவம், விஷயங்களில் விஷயானந்தத்தில் வைராக்கியத்தையும் உபாயமாக கூறுகின்றார். விஷயானந்தத்தில் விஷயங்களில் வைராக்கியம் வருவது சுலபமல்ல, இறைவனிடத்தில் அன்பு கொள்வது சுலபமல்ல. அதற்காக ஒரு குறிப்பிட்ட மோட்ச மார்க்கத்தை ஒவ்வொரு சாதகனும் கடைபிடிக்க வேண்டும் என்று அருளி செய்தார். சென்ற வகுப்பில் ஒரு கேள்வி கேட்டோம். பகவான் அன்பு செய்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது, வைராக்கியத்தை அடைவது நல்லதாக தான் தெரியுது, இருந்தாலும் மனம் மறுபடியும் விஷய சுகத்திலேயே செல்லுகின்றதே. அப்படி விஷய சுகத்தில் செல்லுகின்ற மனதை எப்படி இறைவனிடத்தில் திருப்ப வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பினோம். அதற்கு பதிலாக துக்க தோஷானு தர்சனம் என்ற முறையை நமக்கு சாஸ்திரம் சொல்லுகின்றது. விஷய சுகத்தில் இருக்கின்ற துக்கத்தை ஒருவன் மறுபடியும் அனுதர்சனம் செய்ய வேண்டும். தன்னுடைய மனதால் அதில் இருக்கின்ற துக்கத்தை மறுபடியும் அனுதர்சனம் செய்யணும். ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் விஷயத்து மேலே அன்போ பகவான் மேலே அன்பு இல்லாமலும் இருக்குது அப்படின்னா, அந்த மனதை பொறுத்தவரை விஷய சுகம் அவனுடைய ஆனந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இறைவனை அன்பு செய்வதால் வருகின்ற சுகம் அவனுடைய ஆனந்தத்துக்கு காரணம் என்பதை அந்த மனம் அறிந்து கொள்ளவில்லை. எனவே எந்த வஸ்து நம்முடைய ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்கின்றோமோ அந்த வஸ்து நம்முடைய அன்பிற்கு உடையதாக இருக்கும். எந்த வஸ்து நம்முடைய துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்கின்றோமோ அந்த வஸ்துவை தியாகம் செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். இப்போ சாதாரண மனிதர்களுடைய மனம் எப்படி இருக்கின்றதுன்னா,
விஷயானந்தத்தை கொடுக்கக்கூடிய உலக விஷயங்களில் அன்பு இருக்கு. அந்த அன்பு போகணும்னா, அந்த பற்று போகணும்னா, விஷயானந்தத்தில் வரக்கூடிய துக்கத்தை மறுபடியும் மறுபடியும் ஒருவர் மனதால் பார்க்க வேண்டும். எது பும்சகா ஆத்மனஹா அந்நியஸ்ய விஷயஸ்ய அதிப்பிரேயஸ்துவம், தன்னை தவிர வேறாக இருக்கின்ற அனாத்ம விஷயங்களில் கொண்டுள்ள பற்று, தது சுவார்த்த வெதிக்கிரமஹா சுவார்த்த நாசகா, அது அந்த பற்று அவனுடைய நாசத்திற்கு வழிகோலுகின்றது. அத்தஹா வெதிக்கிரமாத் பரதரஹா சுவார்த்த வெதிக்கிரமஹா லோகே நாஸ்தி, தன்னுடைய நாசத்திற்கு வழிகாட்டுகின்ற விஷயத்தை அன்பு செய்வதை விட ஒருவனுக்கு மிகப்பெரிய நஷ்டம் எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றார். என்ன அர்த்தம்னா, எது நம்மளை சாவடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். எந்த விஷயம் நம்முடைய மரணத்திற்கு காரணம் என்று மனதிற்கு பட்டு விடுகின்றதோ அந்த விஷயத்தில் நமக்கு அன்பு வராது. இது எல்லாருக்கும் புரிஞ்ச அறிவு. விஷத்தின் பெயரால் யாருக்குமே பற்று இல்லை. ஏனென்றால் எல்லாருடைய மனமும் இந்த அறிவை பெற்றுள்ளது, விஷம் மரணத்திற்கு வழிகோலும். எனவே விஷத்தின் பெயரால் யாருக்குமே பற்று இல்லை. ஆனால் ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் இருக்கு, அதன் பேரில் நிறைய பேருக்கு பற்று இருக்கு. அந்த ஸ்பெஷல் ட்ரிங்க்கும் விஷம்தான். அது மேலே ஏன் பற்று இருக்கு அப்படின்னா, அது விஷம்னு இன்னும் இந்த மனதுக்கு புரியலை. பொதுவாக தன்னை ஒருவன் அன்பு செய்கின்றான், தனக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்ற விஷயங்களை அன்பு செய்கின்றான். தனக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்ற விஷயங்கள் அவனுடைய மரணத்திற்கு காரணமாக, துக்கத்திற்கு காரணமாக இருக்கும் என்று எப்பொழுது புரிந்து கொள்கின்றானோ அப்பொழுது அவன் தானாக விட்டு விடுவான். அதை புரியாம தன்னுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கின்ற விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் ஒருவன் பற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தன்னையே இழந்தவன் ஆகின்றான். ததேதத் பிரேயா புத்ராத் பிரேயா வித்தாத் பிரேயா அந்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் எதயமாத்மா. சாஸ்திரம் இங்கே உபனிஷத் சொல்லுது, மனித வாழ்க்கையில மனிதனுக்கு மிகவும் பிரியமான வஸ்து அவன், பகவான் இல்லை. உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவும் கிடையாது, குழந்தைகள் கூட இல்லை, வித்தம் கூட இல்லை. பிரேயா புத்ராத் பிரேயா வித்தாத். ஆனா ஏன் இந்த புத்திரன் மேலேயும் வித்தத்து மேலேயும் பிரியம் இருக்கு அப்படின்னா, அது தனக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றது என்ற அறிவு இருப்பதனால். அது தனக்கு ஆனந்தத்தை கொடுக்காது என்ற அறிவு வந்தா இந்த பற்று போகிவிடும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அதாவது கம்பளின்னு நினைச்சு கரடியை பிடிச்ச கதை. இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்ல தேவையில்லை. எது கரடியோ அதை கம்பளின்னு புரிஞ்சு கொண்டு அதை போய் பிடிச்சிக்கிறார் அவர். அப்புறம் விடணும்னாலும் விட முடியல. சென்ற வகுப்பை ஒரு கதை சொல்லி நிறுத்தினேன். எம்பார் சுவாமிகள் சொன்ன கதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தால் நல்லது. என்ன நடுவில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துடுது. அதில் அந்த பூதம் தன்னுடைய சுகத்துக்காக தன்னுடைய வீட்டை விட்டு கொடுக்க முன் வரல. அதற்காக தன்னுடைய வீடாகிய மரத்தை வெட்ட வந்தவனிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டது. என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டது? என் வீட்டை வெட்டிடாதே, நான் இருக்கிற இந்த மரத்தை வெட்டிடாதே. என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டது? உனக்கு தேவையானதை நானே கொடுத்துடுறேன். எதுக்காக இந்த மரம்? கருவேல மரம். நான் டெய்லி எள்ளு எண்ணெய் எடுக்கணும், அதுக்கு செக்கு தேவைப்படுது, அதுக்காக ஒரு கிரைண்டர் தேவைப்படுது, அந்த கிரைண்டருக்கு இந்த மரம் உபயோகப்படுது, அதனால இந்த மரம் வேணும்னு கேட்குறான். உடனே அந்த பூதம் சொல்லுது, நான் உனக்கு எண்ணெயே கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிடுது. அவனுக்கும் வேலை மிச்சம்னு போயிட்டான். ஒப்பந்தத்துக்காக என்ன ஆயிடுத்து? எள்ளு எங்கே பயிர் வைக்கிறாங்களோ அங்கே போய் அதை ராத்திரி நேரத்தில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது திருடி அறுத்து எடுத்துன்னு வந்து அதை இது எண்ணெயாக்கி கொடுக்கணும், சப்ளை பண்ணணும். இது 24 hour ஜாப் ஆகிடுது. அதுக்கு திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு நேரமே இல்லை. திடீர்னு ஒரு 20 நாளைக்கு அப்புறம் ஒரு யோசனை வந்தது, நம்ம எதுக்காக இந்த ஒப்பந்தம் செஞ்சிட்டோம்? இந்த வீட்டை காப்பாற்றுறதுக்கா? வீட்டை எதுக்கு காப்பாற்றணும்? அப்போ தான் கொஞ்சம் சுகமாக இருக்கலான்னு. இப்போ சுகமாக இருக்கிறதுக்கு நேரமே கிடையாது. அப்போ எதுக்கு? அப்போது பிரயோஜனம் இல்லாத ஒப்பந்தங்கள். அந்த பிரயோஜனம் இல்லாத ஒப்பந்தங்கள் தான் மனித வாழ்க்கையில் எல்லாரும் பண்ணிட்டுருக்குறோம். நான் போன வகுப்பில் சொன்ன மாதிரி திருமணம் என்பது மிகப்பெரிய ஒப்பந்தம், முமுட்சுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒப்பந்தம்.
பந்தத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு திருமண பந்தத்தில் மாட்டிக்கொண்டோமே என்று ஒரு முமுக்ஷு நினைக்கும் பொழுது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய கர்மவினையின் பிரகாரம் அந்த பந்தம் ஏற்பட்டுள்ளது, ஆனா இந்த விஷயத்தை மறந்துடாத. திருமண வாழ்க்கை என்பது போகத்திற்காக இல்லை, அது வைராக்கியம் வருவதற்காக. எப்படி அதை மறந்துவிடாமல் இருப்பது என்றால், நிலையான வஸ்துவான இறைவனை பிடித்துக்கொண்டு இந்த திருமண வாழ்க்கையில் ஈடுபடு. அதனால தான் மனைவிக்கு சக தர்மச்சாரிணின்னு பேர். சக அர்த்தச்சாரிணி இல்லை, சக காமச்சாரிணி இல்லை. அப்போ இறைவனை பிடித்துக்கொண்டு இந்த மோட்சப்பாதையை பிடித்துக்கொண்டு திருமண வாழ்க்கையில் இருந்தால், அதே திருமண வாழ்க்கை, எந்த திருமண வாழ்க்கை பந்தத்திற்கு வழிகோலாக இருக்கின்றதோ எல்லோருக்கும், அதே திருமண வாழ்க்கை முமுட்சுவுக்கு மோட்சத்திற்கு வைராக்கியத்திற்கு வழிகோலாக இருக்கும். சரி, திருமணம் ஆகாதவர் சன்னியாசி ஆயிட்டார், அவர் பாடு என்ன? அவரும் ஃப்ரீ இல்லை, அவரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கார். என்ன ஒப்பந்தம்? இப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கார். சாஸ்திர சம்பிரதாயத்துக்கிட்ட ஒப்பந்தம் கொடுத்துருக்கார், சத்திய வாக்கு பண்ணி கொடுத்துருக்கார். அஹிம்சையோடு வாழ்வேன், யாரிடத்திலும் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கார். அதுவும் பந்தனம். அவரும் இறைவனை மறந்து விட்டால், இந்த மோட்ச பாதையை மறந்து விட்டால் அதுவும் பந்தனம். குரு பரம்பரையில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு சுவாமியார், கோவணம் மட்டும்தான் அவருக்கு உடைமை. ஒரு கிராமத்துக்கு வந்தார். அவருடைய துறவை பார்த்து எல்லாரும் இங்கேயே ஒரு 10 நாள் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தார். இந்த கோவணத்தை எப்பெல்லாம் துவைச்சு காய போடுறாரோ எலி வந்து கடிச்சிடும். எத்தனை கோவணம் எடுத்து வந்து கொடுப்பாங்க? உடனே ஜனங்க சொன்னாங்க, சுவாமி இந்த எலி தொந்தரவு தாங்காமல் இருக்குது, அதனால் ஒரு பூனையை வச்சுட்டிங்கன்னா இந்த எலி இல்லாமல் போயிடும். சரின்னு ஒத்துக்கினார். எலி வரல, பூனை இருக்கு, எப்போ பார்த்தாலும் மியா மியான்னு சொல்லிட்டே இருக்கு, பசி அதுக்கு. என்னப்பா இந்த மாதிரி இப்போ எலிக்காக பூனையை கொண்டு வந்தீங்க, பூனைக்கு யார் பால் கொடுக்குறது? உடனே கிராமத்து ஜனங்க என்ன பண்ணாங்க, கவலைப்படாது சாமி, ஒரு பசுமாடு கொடுத்துட்றோம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் தானே சொல்ல முடியும். உடனே பசுமாடு கொடுத்தாங்க, ஒத்துக்கினார் அவர். பசுமாட்டுக்கு யார் பால் கறக்கிறது? கிராமத்து ஜனங்க அதுக்கு உண்டான ஆலயம் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஆள் இருக்கிறதுக்கு வீடு. இப்படின்னா எடுத்து ஒரு 2 மாசத்துல பெரிய சம்சாரி ஆயிட்டார். ஏன்னா பசுமாட்டுக்கு புல் மேயணுன்னா நிலம், ஆளுக்கு சாப்பாடு, வீடு, அவனுக்கு வேலை கொடுக்கணும், இவர் வைத்து கொண்டிருந்த ஜப தியானம் அந்த வழிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடுது. அந்த வழியாக இன்னொரு சன்னியாசி வந்தார். இங்கே ஒரு சன்னியாசி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சனே இந்த பக்கம் வந்தார், இருக்காரா, எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டப்போ இவர் சொன்னார், நான் தான் குருநாதா. அது என்னடா இப்படி ஆயிட்ட? எல்லாம் கோவணத்தினால வந்தவனே, கோவண சம்சாரம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், மாமாயை யாரையும் விடுவதாக இல்லை. ஆத்ம ஞானத்தை அடைவதை தவிர வேறு வழியே இல்லை இந்த மாயையிலிருந்து வெளிப்படுவதற்கு. அது கிரகஸ்தாசிரமாக இருக்கட்டும், சந்நியாசாசிரமாக இருக்கட்டும். இறைவனை ஒருவன் மறந்து விட்டால், அந்த நித்திய வஸ்துவை ஒருவன் பிடித்து கொள்ளாவிட்டால், அது யாராக எந்த வழிமுறையாக வாழ்க்கை முறையாக இருந்தாலும் அவன் சம்சாரத்தில் தான் இருக்கின்றான். அதற்கு தான் குருமராய் சொல்வார், தூணை பிடித்து கொண்டு சுற்று, தூணை பிடித்து கொண்டு சுற்று. அந்த காலத்திலலாம் இளம் பெண்கள் விதவையாயிடுவாங்க. இளம் பெண்கள் விதவையான பிறகு அவங்களுக்கு ஒரே மார்க்கம் தான் இருந்தது, தபஸ்யா மார்க்கம். பகவானை வழிபட்டு புலனின்பங்களிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழணும். ஆனால் வாழ முடியாது எல்லாராலையும். அவங்கள பற்றி சொல்லும்போது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், இந்த இடம் விதை என்ன பண்ணுவான், அண்ணன் பையனை தத்து எடுத்துக்குவா, தங்கச்சி பையனை தத்து எடுத்துக்குவா, அப்புறம் அவங்க மேலே பற்று வந்துடும், அவங்க இல்லைன்னா நான் இருக்கவே முடியாதுன்னுவா. அந்த மாதிரி பற்றை விதிவசத்தால் நீக்கப்பட்ட பின்பும் மறுபடியும் மனசு என்ன செய்தே, அந்த பற்றை வரவழைத்துக் கொள்கின்றது. அந்த பற்றுனாலேயே ஒருவன் தன்னை இழந்தவன் ஆகின்றான். எப்படி சொல்ல முடியும்? விஷயப்பற்றுனால ஒருவன் தன்னை இழக்கின்றான் என்று எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகின்றார். அர்த்தேந்திரியார்த்த அபித்யானம் சர்வார்த்த அபக்னவோ நாம் பிரம்ஷிதோ ஞான விஜானாத் ஏன ஆவிஷதி முக்கியதாம். அற்புதமான ஸ்லோகம் இது. விஷயப்பற்று ஒருவனுடைய
சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கிறது, அதுவே அவனுக்கு தன்னை இழப்பதற்கு காரணமாக இருக்கின்றது என்று சொன்னவர் எப்படி விஷயப்பற்று ஒருவனுடைய தன் இழப்புக்கு காரணமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அர்த்தேந்திரியார்த்த அபித்தானம் நிருணாம் சர்வதா அபக்னவஹா. யாருடைய மனதில் அபித்தியானம், அபித்தியானம்னா மறுபடியும் 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 தியானம். எதை பற்றி? அர்த்தத்தை பற்றி, இந்திரியார்த்தத்தை பற்றி. அர்த்தம்னா செல்வம், இந்திரியார்த்தம்னா புலனின்மங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த புலனின்மங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் அதற்கு உண்டான செல்வத்தையும் பற்றியுமே எப்பொழுதும் ஒருவன் நினைத்து கொண்டே இருந்தால் சர்வதா அபக்னவஹா, எப்பொழுதுமே ஏமாற்றப்பட்டவனாக இருக்கின்றான். ஏன்னா எந்த விஷய சுகமோ எந்த செல்வமோ ஒரு மனிதனுக்கு அவன் எதிர்பார்க்கின்ற பூர்ணத்துவத்தை கொடுப்பதாக இல்லை. அது மட்டுமல்லாமல் அதை தியானம் செய்வதனாலேயே தன்னுடைய விவேக சக்தியை இழந்து விடுகின்றான். ஏன ஞான விஞ்ஞானாத் பிரம்ஷிதா சன் முக்கியதாம் ஆவிஷதி. ஒரு விஷயம் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்ட உடனே அதை அடைவதற்கு எதை செய்தாலும் அடைவேன் என்று ஒருவன் முடிவு செய்துவிட்டால் அதில் என்ன ஆகுது? அவனுடைய விவேக சக்தி நாசம் அடைந்து விடுகின்றது. யாருடைய விவேக சக்தி நாசம் அடைந்து விடுகின்றதோ அவருடைய வாழ்க்கை நாசம் அடைந்து விடுகின்றது. முக்கியதாம் ஆவிஷதி, அவன் ஜட வஸ்துவை போன்று மாறிவிடுகின்றான். யாருக்கு விவேக சக்தி நாசம் அடைகின்றதோ அவனுடைய வாழ்க்கை இறந்த வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது. ஒரு மனிதன் பொருளுள்ள வாழ்க்கை வாழுகின்றானா இல்லையா? அல்லது இந்த கேள்வி கேட்கலாம். ஒரு மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? இந்த பகுத்தறியும் சக்தி இல்லையா? விவேக சக்தி. ஆகார நித்ரா பய மைதுனம் ச சாமானியமேதத் பசுபிர் நரானா புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷா புத்தியா விஹீனா பசுபி சமானா. மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இந்த விவேக சக்தி. தர்ம அதர்ம விவேக சக்தி, நித்திய அனித்திய விவேக சக்தி. இதுக்கு சரி இது தவறு என்று அறியக்கூடிய பகுத்தறிவு, இது நிலையானது இது நிலையற்றது என்று அறியக்கூடிய பகுத்தறிவு. இது இல்லைன்னும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எதுக்கு சமமாயிடுது? ஆகார நித்ரா பயம் மைத்துனம், மற்ற மிருகங்களுடைய வாழ்க்கைக்கு சமானமாகி விடுகின்றது. அதை தேடுவதற்காக இவன் தன்னுடைய விவேக சக்தி இழக்கும் பொழுது என்ன ஆயிடுது? பைத்தியத்தினுடைய நிலையில் வந்து விடுகின்றான். கிராமத்திலாம் சொல்லுவாங்க, ஏண்டா பைத்தியமா அலையிற? யாரு ஒரு விஷய சுகத்துக்கு அடிமையாகிவிட்டானோ அவன் அதன் மேல் பைத்தியம் பிடித்து அலைகின்றான். அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வசத்தில் இல்லை, அது இன்னொருவருடைய வசத்தில் இருக்கின்றது. அதனால புத்திசாலியாய் இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் விஷய சுகங்களிலிருந்து விடுபட்டவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய விவேக சக்தியை எப்பொழுதும் பிரகாசமாக வைத்து கொள்ள வேண்டும். ந குர்யாத் கர்ஹிசித் சங்கம் தமஸ்தீவிரம் திதீரிஷு தர்மார்த்த காம மோக்ஷானாம் யத் அத்யந்த விகாதகம். இத்தனை படிப்பினைகளும் யாருக்கு என்றால் முமுட்சுவிற்கு. யாருக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு. இத்தனை சாஸ்திரமும் யாருக்கு மோட்சம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு. தமஹா திதீரிஷுகு, யார் இந்த தமசை, இந்த அஜ்ஞானத்தை, இந்த சம்சாரத்தை கடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, கர்ஹிச்சித்து தீவிரம் சங்கம் ந குர்யாத், எந்த வஸ்துவின் மேலேயும் அளவற்ற பற்றை வைத்து கொள்ளவே கூடாது. ஏன் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னா, எது தர்மார்த்த காம சங்கம் மோக்ஷஸ்ய அத்தியந்திய விகாதம். தர்மம் அர்த்தம் காமம் இது மூணு சேர்ந்தது தான் விஷயம். செல்வம், இந்திரிய சுகம், மற்ற லோகங்களில் கிடைக்கின்ற சுகம், இது மூன்று சேர்ந்தது விஷய சுகம்னு சொல்லுவாங்க. இது மூணுமே மோட்சத்திற்கு தடையாக இருக்கின்றது. அதனால என்ன சொல்லிடுது சாஸ்திரம்? ந கர்மணா ந பிரஜயா தனே ந தியாகே நைக்கே அமிர்தத்வமா நசுஹு. அமிர்தத்துவம் என்றால் மோட்சம். யார் அதை அடைகின்றார்கள்? ந கர்மணா, பூஜைகள் செய்து அதன் மூலம் வருகின்ற புண்ணிய பலத்தினால் மற்ற உலகங்களுக்கு செல்பவர்கள் அடைவதில்லை. ந பிரஜையா, இந்திரிய சுகங்களை
வேண்டுபவர்கள் அந்த மோட்ச சுகத்தை அடைவதில்லை. ந தனேன, செல்வத்திற்காகவே வாழ்க்கை செலவிடுவர்கள் இந்த மோட்ச சுகத்தை அடைவதில்லை. அப்போ விவேக சக்தி உள்ளவன், முமுட்சுவாக இருக்க ஆசைப்படுகின்றவன் இந்த விஷய சுகங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் எதை தேடி இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தானோ அந்த தேடுதலையே நாசம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இந்த விஷயப்பற்று. ஆரம்பிக்கும் போது ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் தூரம் போன உடனே மறந்துடுது. பாகவத்தில் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில். அன்னை யசோதா கிருஷ்ணனை கயிறில் கட்டுவாங்க இல்லையா, முயற்சி செய்வாங்க. கட்ட முடியாமல் சரி பகவானை விட்டு கொடுத்து தன்னை கட்டிக்கொள்வான். அதை பார்த்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய சுகபிரம்ம ரிஷி. அதை வர்ணிக்கும் போது சொல்கிறாரு, எந்த வஸ்து எல்லாருடைய கட்டையும் அவிழ்க்கணும்னு வந்திருக்குதோ அந்த வஸ்துவை யசோதை நீ கட்டி போடுறிய நியாயமா அப்படின்றார். எல்லாருடைய கட்டையும் சம்சார பந்தத்தையும் அவிழ்ப்பதற்காக வந்திருக்கிற வஸ்து, அந்த வஸ்துவை யசோதை நீ கட்டி போடுறிய. இந்த வஸ்து உனக்கு குழந்தையா வரணும், உன் கூட இருக்கணும்னு நீ எவ்வளோ தபசு பண்ணியிருக்கிற, முமுட்சுவா இருந்து இறைவனோடவே நீ வாழணும்னு சொல்லி எவ்வளோ தபசு பண்ண யசோதை, மறந்துட்டியா அப்படின்னு அவர் கத்துறார். இங்கே நடக்கிறது ஒரு இடம், அவர் பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா. அவர் சொல்றார், யசோதை இது நியாயமா? எதற்காக இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பித்தாய்? இறைவனோடு வாழ்வதற்காக ஆரம்பித்தாய், மோட்சத்திற்காக ஆரம்பித்தாய் இந்த தவசை. உன்னுடைய தவத்துக்கு இறங்கி பகவான் உன்னுடைய குழந்தையா வந்திருக்கிறான், அதை மறந்துட்டியே. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணன் சிரிக்கிறான். கிருஷ்ணன் கதை கேட்கும்போது மட்டும் உங்களுக்கு கற்பனை கொஞ்சம் நல்லா இருக்கணும். கிருஷ்ணன் இங்கே சிரிச்சிட்டு இருக்கிறான், அங்கே அவரு கத்துறார். மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா பெணாத்திட்டு இருக்கார். கிருஷ்ணன் சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு அம்மா கேட்குது. உன் கட்டை அவிழ்க்கிறதுக்காக தான் நானே வந்தேன், என்னை கட்டி போட்டுட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னா. எதுக்காக என்னை கட்டி போடுற அப்படின்னா, அப்போதான்டா எல்லா வேலையும் செய்யலாம், வீட்டு வேலையெல்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படின்னாங்க. ஜென்மாந்திரமாக வீட்டு வேலை செஞ்சு கட்டி போட்டு கொண்டு இருக்கின்றாயே உன்னை, அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்காக நான் வந்தேன். என்னை கொஞ்ச நாள் கொலாவுனா அந்த கட்டு தானே அவிழ்ந்துடும், என்ன கட்டி போட்டு விட்டு உன்னையும் கட்டி கொள்கிறாயே அப்படின்னு சிரிக்கிறானா. அப்படின்னு யார் சொல்றது? சுகபிரம்ம ரிஷி சொல்றார். எப்படி இருப்பார்? அப்போ முமுக்ஷு இறைவன் வேணும் என்று ஆசைப்படுகின்றான். நம்முடைய உள்ளத்திலே எப்பயாவது ஒரு எண்ணம் வரும், பகவானே இதுக்கெல்லாம் முடிவு இல்லையா, போதும் போதும்பா போதும். அந்த பாட்டி கதை இல்லை, போதும்பா போதும் பாட்டி கதை இல்லை, உண்மையாலுமே போதும்பா. ஒரு துக்கம், தாழ முடியாத துக்கம் வரும்பொழுது வாழ்க்கையில நமக்கு ஒரு எண்ணம் வருது, போதும் இந்த சம்சாரம், என்னத்த கண்டோம். 1000 கோடி 1000 கோடியா வச்சிருந்தவங்க எல்லாம் என்னத்த கண்டாங்க, என்னத்த கண்டாங்க? நான் யாரையும் சொல்லலை. ஆயிரக்கணக்கில் கோடி கோடியா வைத்துக் கொண்டிருந்தவங்க என்னத்த கண்டாங்க அப்படின்னு நமக்கு மனசுல வரும். அது திடமாகறதுக்கு முடியல. ஏன் அப்படின்னா இந்த விஷய சுகம், இதன் மேல இருக்கிற ஆகர்ஷணம். அதனால மோட்சம் வேண்டும் என்றால் விஷய சுகத்தை விட வேண்டும். மோட்சம் வேணாம் சுவாமி அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, தீர்காயுஷ்மான் பவ, நல்லா இரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆசீர்வாதம் தான். தீர்காயுஷ்மான் பவன்னா ரொம்ப நாள் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நாள் உயிரோடு இருக்கும்போது என்ன தெரியும்? எதையெல்லாம் பேணி பேணி காத்தீர்களோ அவையெல்லாம் ஒரு அடி கொடுக்கும். இந்த உடல் முதல் கொண்டு நாம் பேணி காத்தோம் அல்லவா, இந்த உடலே அடி கொடுக்கும். முட்டி வலிக்கும், பல்லு வலிக்கும், கண்ணு தெரியாது, எப்போ போயிடுமோன்னு ஐடியா நமக்கே வரும். இந்த உடலே நமக்கு அந்த வைராக்கியத்தை கொடுக்கும். அதனால் வைராக்கியம் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் முமுக்ஷுவுக்கு மட்டும்தான். என்ன சுவாமி இதையே சொல்றீங்களேன்னா, இதுதான் பாகவதம். பாகவதத்தினுடைய சாரம் வைராக்கியமும் இறைவனில் அன்பும். சாஸ்திரேஷு இயானேவ சுனிஷ்டித்தோன்றுனாம். இது என்னுடைய கருத்து இல்லை, சனகாதி ரிஷிகள் சொல்லுகின்ற கருத்து. சாஸ்திரேஷு இயானேவ சுனிஷ்டிதா, எல்லா சாஸ்திரத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் 2 கருத்து தான் சொல்லப்படுகின்றது. அந்த 2 கருத்து என்ன என்றால், அசங்க ஆத்ம வெதிரிக்த ஆத்மனி திருடாரதிகி பிரம்மணி நிர்குணே செய்யா. அனாத்மனி வைராக்கியம், விஷயங்களில் வைராக்கியம், நிர்குணே பிரம்மணி
திருடா ரதிஹி, இறைவனிடத்தில் திருடமான அன்பு. சரி, மோட்சம் வேணும் வேணான்னு சொல்ல முடியல, இதையும் கொஞ்சம் வச்சுக்கலாமே, அது வேணும்னா ஏன் இதை விடணும்னு சொல்றீங்க அப்படின்னு சில கன்வீனியன்ட் ரிலிஜியஸ் பீப்புள்னு பேர் அவங்களுக்கெல்லாம். இதை விட முடியாது பாவம் அவங்களால. சுவாமி விவேகானந்தர் இவர்களை பற்றி சொல்லுகின்றார். அமெரிக்காவில் போகம் நிறைந்த நாடுகள் இல்லவா, இவர் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குது. இறைவன் தான் உண்மை புரியுது அவங்களுக்கு, இதில் துன்பம் இருக்குது புரியுது, ஏன் அதையும் வச்சுக்கலாம் இதையும் வச்சுக்கூடாதா, ரெண்டுத்தையும் வச்சுக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி நம்முடைய மனசுலையும் சரி, தர்மம் அர்த்தம் காமம் இவையெல்லாம் அனித்தியம்தான், மோட்சம்தான் நித்தியம், மோட்சம் ஆனந்தத்தை கொடுக்குது, இந்த தர்மம் அர்த்தம் காமம் எல்லாம் இதையும் கொஞ்சம் வச்சுக்கூடாதா அப்படின்னும் பொழுது, தத்ராபி மோக்ஷயே வார்த்தா ஆத்யந்திகதயேஷ்யதே த்ரைவர்க்யோ அர்த்தோ யதோ நித்யம் கிருதாந்த பய சம்யுதா. இந்த கேள்வியே மோட்சம்னா என்னன்னு புரியாததுனால வந்த கேள்வி அப்படின்னு சொல்றார். மோட்சம்னா என்ன? அகண்டத்தை அடைவது. அகண்டத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கின்றவன் கண்டமான விஷயங்களில் பற்று எப்படி கொள்ள முடியும்? அல்ப விஷயங்களில் எப்படி பற்றுக்கொள்ள முடியும்? அதனால தத்ர மோக்ஷா ஏவ ஆத்யந்திகதையா அர்த்தா இஷ்யதே. நீ விரும்புகின்ற வஸ்து மோட்சம் தான். நான் உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், இதை யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன ஐயா வேணும், இல்லை என்ன அம்மா வேணும், ஆனந்தமா இருக்கணும். எப்போ ஆனந்தமா இருக்கணும்? எப்பவும் ஆனந்தமா இருக்கணும். எந்த இடத்துல ஆனந்தமா இருக்கணும்? எல்லா இடத்துலையும் ஆனந்தமா இருக்கணும். அப்போ இவருக்கு என்ன வேணும்? தங்கு தடையற்ற ஆனந்தம். காலத்தாலோ தேசத்தாலோ எந்த தடையும் இல்லாத ஆனந்தம். இந்த காலத்தால தேசத்தால தடையற்ற ஆனந்தத்தை காலத்தாலையும் தேசத்தாலையும் தடையுள்ள ஒரு பொருளால தர முடியுமா? இதுதான் சிறிய கேள்வி, அதான் புரியல. ஒரு வஸ்து காலத்தாலையும் தேசத்தாலையும் பரிச்சின்னமா இருக்கு, அல்பமா இருக்கு, அல்பத்துக்கிட்ட இருந்து அகண்டம் கிடைக்குமா? அப்ப அல்பத்தையும் வைத்துக் கொள்கின்றேன் அகண்டத்திற்காகவும் ஆசைப்படுகின்றேன் சொல்வது நியாயம் இல்லை. அதனால தத்திர மோக்ஷா ஏவ ஆத்யந்திகதையா அர்த்தா. நீ தேடுகின்ற அர்த்தம் தர்மம் அல்ல, அர்த்தம் அல்ல, காமம் அல்ல. ஏங்க பணம் வேணும் அப்படின்னா என்ன பதில் கிடைக்கும்? ஆனந்தமா இருக்கணும். ஏங்க இந்திரிய சுகம் வேணும் அப்படின்னா என்ன பதில் கிடைக்கும்? ஆனந்தமா இருக்கணும். அப்ப நீ தேடுகின்ற வஸ்து ஆனந்தம், தங்கு தடையற்ற ஆனந்தம், அதுதான் மோக்ஷம்னு பேரு. யதஹா யஸ்மாத் த்ரைவர்க்யோ அர்த்தஹா நித்தியம் கிருதாந்த பய சம்யுதா. தர்மம் அர்த்தம் காமம் மூன்று இருக்கு இல்லையா, இது மூன்றுமே மிருத்யுவினால் எப்பொழுதும் சூழப்பட்டதாக இருக்கின்றது. கிருதாந்தகான மிருத்யு, யமதர்மன். எப்பொழுதும் மிருத்தி பயம் இருக்கும். மிருத்தி பயம் என்ன? அனித்தியம். மோட்ச வஸ்து என்பது நித்தியம். மற்ற மூன்று விஷயங்கள் திரைவர்க்கியம்னு பேரு. மூன்று விஷயங்களுக்கு திரைவர்க்கியம், தர்மம் அர்த்தம் காமம். தர்மம்னா என்ன? இறப்பிற்கு பிறகு மற்ற உலகங்களில் அடைகின்ற இன்பத்திற்கு பெயர் தர்மம். தர்மம்னா தர்ம பலம், புண்ணிய பலம். தர்மம்னா புண்ணியம், புண்ணிய பலத்தினால் வருகின்ற வாழ்க்கை சுகபோகங்கள். எங்க? பூலோகத்தில் இல்லை, மற்ற உயர்ந்த லோகங்களில். அப்போ அர்த்தம் காமம் தர்மம் இது மூன்றுமே நித்தியம் கிருதாந்த பய சம்யுதா, எப்பொழுதும் காலத்துக்கு வசப்பட்டுள்ளதால் இருப்பதாலே அனித்தியமாக இருக்கின்றது. அதனாலேயே அது மோட்ச விஷயத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது. இந்த விஷய சுகங்களுக்கு உபயோகப்படுகின்ற இந்த மூன்று விஷயங்கள் இருக்குல்லவா, அர்த்தம் காமம் தர்மம், இது மூன்றுமே பிரேயஸ்ன்னு பேர். அதுக்கு சாஸ்திரத்தில் மோட்சத்திற்கு பேர் ஸ்ரேயஸ். யம தர்மராஜரே சொல்றார், புத்திசாலிங்க மட்டும்தான் ஸ்ரேயஸை தேர்வு செய்வார்கள். அந்யத்து ஸ்ரேயா அந்யத்து உதைவ பிரேயா தே உபே நானார்த்தே புருஷகும் சினீத தயோஹோ ஸ்ரேயா ஆததானஸ்ய சாதுபவதி
ஹீயதே அர்த்தாத் யஹா உப்ரேயஹ விரணீதே. ஸ்ரேயஷ்ச பிரேயஷ்ச மனுஷ்யமேதஸ்தௌ சம்பரித்ய விவினிக்தி தீரஹ ஸ்ரேயோஹி தீரஹ அபிப்ரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமா விரணீதே. பிரேயஸ் என்பது வேறு, ஸ்ரேயஸ் என்பது வேறு. விஷய சுகம் என்பது வேறு, ஆத்ம சுகம் என்பது வேறு. உபே நானார்த்தே புருஷகம் சினித்த. இரண்டுமே ஒரு மனிதனை இரண்டிற்காகவும் முயற்சி செய்ய முடியும். ஆனா யார் ஸ்ரேயஸ் பாதையில் மோட்ச மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்களோ சாது பவதி, அவர் தான் சரியான தேர்வு பண்ணியிருக்கார். ஹீயதே அர்த்தாத் யஹா பிரேயஹா விரணீதே. யாரு இந்த திரைவர்க்கத்தை விஷய சுகத்தை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் ஹீயதே விழுந்து விட்டார்கள், வாழ்க்கையினுடைய லட்சியத்திலிருந்து விழுந்து விட்டார்கள். சம்பரித்திய விவினக்தி தீரஹா. இந்த இரண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை புத்திசாலி அறிந்து கொண்டு புத்திசாலியாக இருப்பதனாலேயே ஸ்ரேயஸை விரும்புகின்றான். மந்தஹா பிரேயோ விரணீதே. மந்து மண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மந்துன்ற மந்தஹான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அப்போ புத்தி சக்தி இல்லாதவர்கள் இந்த பிரேயஸை விரும்புகின்றார்கள். பிரேயஸுக்கும் ஸ்ரேயஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. விஷயானந்தத்திற்கு பெயர் பிரேயஸ், ஸ்ரேயஸ்னா ஆத்மானந்தம். இந்த விஷயானந்தம் என்ன பண்ணும், ஒரு மனிதனை சும்மாவே உட்கார விடாது. கோயிலுக்கு வந்தால் கூட சும்மா இருக்கக்கூடாது, மொபைல் வந்துடும், ஃபோன் வந்துடும். பிரவருத்திக்காக அவங்கள எப்போ ஓட்டிகிட்டே இருக்கும், இது செய்து அதை செய்து இது செய்து அதை செய்து அப்படின்னு. ஆனால் ஸ்ரேயஸ் என்ன பண்ணுது, சும்மா இரு. சும்மா இருந்து சுகம் பெறுவது எப்போதோ அப்படின்னு அருணகிரிநாதர் ஒரு சுவாமி பாடுவார். சும்மா இருந்து சுகம் அடைவது எப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் ஸ்ரேயஸ். அப்புறம் இந்த பிரேயஸ் உலக விஷயங்கள் இருக்கு இல்லையா, முயற்சி செஞ்சாதான் கிடைக்கும். நம்மளோட அந்நியமாக இருக்கு இல்லையா, வெளி விஷயமா இருக்கிறதுனால சாதன விஷயம், சாதனம் செய்ய வேண்டும். ஆனால் ஸ்ரேயஸ் தெரிந்து கொண்டால் மட்டுமே நமக்கு சொந்தமாகிவிடும். லலிதா ஜுவல்லரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டா லலிதா ஜுவல்லரி உங்களுக்கு சொந்தமாயிடுமா? ஆகாது. ஆனா நீங்க அகண்டமா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த அகண்டத்துவம் நமக்கு சொந்தமாயிடுது. அதனால அது சாத்திய விஷயம். விஷயானந்தம் எப்பவுமே அடையப்படுகின்ற விஷயம். என்ன அடையிறோம்? 3 விதங்கள்ல விஷயானந்தத்தை அடையிறோம். உபாதி, விஷயாக, லோக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. உபாதின்னா இந்த சுகத்தை, விஷய சுகத்தை அடையக்கூடிய இந்திரியங்கள், மனம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். மனிதனா இருந்து மனித இந்திரியங்களோடு அனுபவிக்க முடியாத சுகங்கள்லாம் நிறைய இருக்கு, தேவ சுகங்கள். அதனால நினைத்த இடத்துக்கு போறது அப்படின்னு ஒரு சுகம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது மனிதனா இருந்தா முடியாது. ஒரு கருவியோட தான் போக முடியும். ஆனால் நினைத்த மாத்திரத்தில் ஒரு இடத்துல நிற்க முடியும். யாரு? தேவதைகள். அப்போ உபாதி, இந்த உடல் மனம் இந்திரியங்களில் இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் விஷயம், நம்ம உலகத்தில் இந்த இந்திரியங்கள் 5 விஷயங்களை தான் அனுபவிக்க முடியும். என்ன? சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம் கந்தம். 6வது விஷயம் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன், அனுபவிக்க முடியாது. அப்புறம் பழக்கப்பட்ட விஷயங்களை தான் அனுபவிக்க முடியும். அப்போ விஷயங்கள்லையும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, பரிச்சின்னத்துவம் இருக்கு. அப்புறம் லோக்கஹா, இங்க இருந்தா மனுஷனா இருந்தா மனுஷன் அடைகின்ற சுகத்தை தான் அடைய முடியும். அப்போ விஷயத்துல கட்டுப்பாடு இருக்கு, அதை அனுபவிக்கின்ற உடல் மனம் இந்திரியங்களில் கட்டுப்பாடு இருக்கு, அதை அனுபவிக்கின்ற சூழ்நிலையில் கட்டுப்பாடு இருக்கு. இந்த கட்டுப்பாடுகள்ல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுதான் விஷயானந்தத்தில் பிரேயஸில் வர பலன். ஆனால் ஆத்மானந்தத்தில் சித்த வஸ்து ஏற்கனவே நம்முடைய சொந்த சொத்து, அதனால எல்லாத்தையும் தியாகம் பண்ணால் கிடைக்கும். இது அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் கிடைக்கும், இதெல்லாம் தியாகம் பண்ணால் கிடைக்கும். அபிமான தியாகம் பண்ணால் கிடைக்கும். அப்புறம் இந்த விஷய சுகத்தினால வருகின்ற சுகம் இருக்கே, 3 தோஷங்களை உடையது. ஆபேட்சிகத்துவ தோஷம், அதையே டிபெண்ட் பண்ணி ஆகிடும். அப்புறம் அது இல்லைன்னா என்னவோ ஒரு மாதிரி இருக்கும். என்ன, மொபைலில் விட்டுட்டு பாருங்களேன், ஒரு 2 நாள் மொபைல் ஃபோன் உபயோகப்படுத்துகிறவர் அந்த மொபைல் ஃபோன் இல்லைன்னா என்ன பாடுபடுறார்? அந்த சார்ஜ் போயிடுச்சுனாவே பாடுபடுறார். அப்போ பந்தத்தை அது நமக்கு உதவி செய்வதாக வருகின்றது, ஆனால் நம்மை
பந்தப்படுத்தி விடுது. வீட்டில் யாருமே மதிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி ஒரு நாய் வாங்குறார். அது 2 நாள் சுற்றி சுற்றி வருது. அது கொடுக்குற மரியாதைக்கு இவர் பந்தப்பட்டுறார். 3ஆவது நாள் அது சுற்றலைன்னா அதை போய் அடிக்கிறார். அது ஒரு ஜீவன் தானே, அதுக்குன்னு ஏதோ சுகதுக்கங்கள் இருக்கும் தானே. அது ஏதோ வயிற்று வலி ஏதோ பாவம். இவர் உள்ள நுழைஞ்ச உடனே வரவேற்கல அவரை. உடனே இவர் போய் அடிக்கிறார். வீட்டில் இருக்கிறவங்களும் அடிக்க முடியாது, ஏன் வரவேற்கலன்னு. அப்புறம் அது தனியாக இருக்குன்னு இவரால் விட்டுட்டு போக முடியாது. எங்கேயோ வாங்க பாகவதம் கிளாஸுக்கு வாங்க அப்படின்னா, நாய் இருக்கு சாமி அப்படின்னாரு ஒருத்தர். இல்லைப்பா மடத்தில் நாய் இல்லை. நான் நினச்சேன் மடத்தில் நாய் இருக்குது, அதுக்காக பயந்துட்டு வரலன்னு சொல்கிறாருன்னு கேட்டின்னு நினச்சேன். மடத்தில் நாய் இல்லைப்பா, என் வீட்டில் நாய் இருக்குது சாமி. அதுக்கும் பாகவதம் கிளாஸ் வராதுக்கு என்ன சம்பந்தம்? விட்டுட்டு வர முடியாது சாமி. இவர் மனைவி விட்டுட்டு வேலைக்கு போகிறாரு, குழந்தைகளை விட்டுட்டு எங்கேயோ போகிறாரு. ஆனால் நாயை விட்டுட்டு வர முடியாது, பந்தப்படுத்தி விடுகின்றது. அப்புறம் அனித்தியத்துவ தோஷம். ஏதோ சுகம் கொடுக்குது இல்லையா, அந்த சுகம் போயிடுது. எவ்வளோதான் அற்புதமான ஐஸ்கிரீமாக இருந்தால் கூட 5 நிமிஷம் 10 நிமிஷம், நல்ல திரைப்படமாக இருந்தால் கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம். அப்போ அனித்தியத்துவம், துக்கத்தை கொடுக்கிறது. அது இல்லாத போ சாதிஷயத்துவம். எதை அடைஞ்சாலும் இவ்வளவு தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 99 மார்க் வாங்கினா கூட அம்மா என்ன கேட்பாங்க? 99 தானே. பக்கத்து வீட்டு பையனை பாரு, அவன் 99.3 அப்படின்னா. சாதிஷயத்துவம், ரிலேட்டிவ்னஸ். இவ்வளோதானா, இன்னும் கொஞ்சம் ஆயிருக்கலாமே. இவ்வளோதானான்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. 10,000 கோடி வச்சுங்கிறவங்க கூட என்ன சொல்கிறான்? இவ்வளோதானா அப்படின்றான். சக்கரவர்த்தி என்ன சொல்கிறான்? இவ்வளோதானா. தேவதை என்ன சொல்கிறான்? இவ்வளோதானா. இந்திரன் என்ன சொல்கிறான்? இவ்வளோதானா. ப்ரகஸ்பதி என்ன சொல்கிறார்? இவ்வளோதானா. பிரம்மாவும் என்ன சொல்கிறார்? இவ்வளோதானா. ஏன்னா பிரம்மாக்கே அவமானம் ஆகிடுது இல்லையா கிருஷ்ணாவதாரத்தில். அந்த கதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இவ்வளோதானா பகவானே, பிரம்மனுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளோதானா. மனித ரூபத்தில் இருக்கிற ஒரு குழந்தையினுடைய கையால் அவமானப்பட வேண்டிய நிலை ஆகிவிட்டது. சத்துர்முக பிரம்மாவுக்கும் நிலை. ஆனால் ஒரு ஞானிக்கு இது இவ்வளோதானு கேள்வியே கிடையாது. ஏன் சொல்லுங்க? எல்லாமே நானுன்னு இருக்கிறவன் இவ்வளோதானு எதை பார்த்து கேட்க முடியும்? யாரோ பதில் சொல்கிறதுக்கு இருக்கணும் இல்லை, 2வது வஸ்து. அதனால் பிரம்மவிது பிரம்மைவ பவதி, அதான் ஸ்ரேயஸ். தங்கத்தை அடைபவன் தங்கமாகுவதில்லை, ஒரு பதவி அடைபவன் அந்த பதவி ஆகுவதில்லை. ஆனால் இறைவனை அடைபவன் இறைவனாகவே மாறிவிடுகின்றான். அப்போ இவனை விட்டு தனியாக இருக்கிறதுனாலே ஒரு காலத்தில் இருக்கு, ஒரு காலத்தில் போயிடுது. இருக்கும்போது துன்பத்தை கொடுக்குது. தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி. விஷந்தி விழறாங்கன்றாரு. விழறாங்கன்னா என்ன அர்த்தம்? யாரோ தள்ளி விட்டாங்கன்னு அர்த்தம். மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. வந்தாங்கன்னு சொல்லலாம் தானே, விழறாங்கன்றார் பகவான். மர்த்திய லோகம் விஷந்தி. எதனால? க்ஷீணே புண்ணியே. காலி ஆகிடுது, மணி பர்ஸு காலி ஆகிடுது. புண்ணியம் என்ற பர்ஸு காலி ஆகிடுது. அந்த அடைகின்ற சுகத்தில் கூட தாரதமியம் இருக்கு. தாரதமியம்னா என்ன? வேறுபாடு. எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாருக்கும் மனித பிறவி கிடைச்சிருக்கு. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி செல்வம் இருக்கா? ஒரே மாதிரி சுகம் இருக்கா? ஒரே மாதிரி சௌகரியங்கள் இருக்கா? ஒரே மாதிரி கல்வி இருக்கா? எல்லாம் தாரதமியம் இருக்கு. பாரு, நான் உங்களுக்கு ஏற்கனவே கதை சொல்லியிருக்கிறேன். ராமாயண பண்டிதர் கதை ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்திக்கலாமா? ராமாயண பண்டிதர் இறந்த உடனே சொர்க்கத்துக்கு போனார். அவருக்கு 60/40 ஃப்ளாட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஆனந்தமாகிடுது அவருக்கு. அந்த ஃப்ளாட்டை சுற்றி வந்துட்டே இருக்கும்பொழுது 60/40னா காம்பவுண்ட் இருக்கும் தானே. பார்த்தா அடுத்த வீட்டில் பெரிய 60/80, அது டபுள். இது யார்? அது நம்மளோட புண்ணியம் பண்ணியிருப்பான் போல இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா, இவர் மனுஷனாக இருக்கும்போது பாம்பேயில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரு ரவுடி. இவர் கோவம் ஆகிடுது. நான் ராமாயணம் சொன்னேன், எனக்கு நியாயம் 60க்கு 40 வீடு கொடுத்தது. இவர் ரவுடித்தனம் பண்ணியிருந்தான். ஒரு வெஹிக்கிள் வச்சுருந்தான், அதை எடுத்தாவே எல்லாரையும் சாவடிப்பான். அவனுக்கு எப்படி 60/80 அப்படின்னு சொல்லி இவருக்கு பொறாமை ஆகிடுது. இது என்ன நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். விளக்கமாக சொல்லியிருக்கிறேன், அதனால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிடுறேன். உடனே இந்திரன் கேட்டேன், ஏன் சாமி சத்தம் போடுறேன்? இது என்ன நியாயம்? ராமாயணம் நான் சொன்னேன்,
அதனால் எனக்கு இது கொடுத்தீங்க, சரி ரைட்டு, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவனுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு. என்னப்பா கணக்கு பாருப்பா அப்படின்னு. இல்லை அவர் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கார். உடனே சித்திரகுப்தன் காமிச்சான். ஓ அப்படியா, சரி. அவன் என்னோட புண்ணியம் பண்ணான் அப்படின்னு பாருங்க. நீங்கள் ராமாயணம் சொல்லும்போது எத்தனை பேர் வந்தாங்க? வந்தவங்களாம் எத்தனை பேர் பகவான் நினைச்சாங்க? எல்லாரும் தூங்கின்னு தானே இருந்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் பகவான் நினைக்க வச்சிங்களோ அத்தனை புண்ணியம். நீங்கள் ராமாயணம் சொல்லி பகவானை நினைக்க வச்சதை விட அவன் அந்த வண்டியை ஓட்டி நிறைய பேர் பகவானை நினைக்க வச்சிருக்கிறான். அவன் வண்டி எடுத்தாவே எல்லாரும் பகவானை நினைப்பாங்க, அவனை பார்த்தா பகவானை நினைப்பாங்க. அதனால் அவனுக்கு புண்ணியங்க அப்படின்னு. அப்போ தாரதமியம் இருக்கு பாருங்க. அப்போது எந்த சுகமாக இருந்தாலும் தாரதமியம். ஆனால் மோட்ச சுகத்தில் தாரதமியம் இல்லை. எந்த சுகத்தை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அனுபவித்தாரோ அதே சுகத்தை தான் சுவாமி விவேகானந்தர் அனுபவித்தார், அதே சுகத்தை தான் சுகபிரம்ம ரிஷியும் அனுபவித்தார், அதே சுகத்தை தான் சனகாதி ரிஷியும் அனுபவித்தார். தாரதமியமே இல்லை. நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறான் பகவான். அதனால் சாத்திய வஸ்து எல்லாமே அனித்தியத்துவ தோஷா, தாரதமிய தோஷா, ஆபேட்சிகத்துவ தோஷா அப்படின்னு சொல்லி நிறைய தோஷங்களை சொல்லுவாங்க. அப்புறம் பிரேயஸுக்கு அதிகாரி யாருன்னா காமாத்மானகா. நிறைய ஆசைகள் இருக்கிறவன் தான் இந்த விஷயங்களுக்கு ஓடுவான். ஸ்ரேயஸ் வேணும்னா அவன் தியாகாத்மானகா இருக்கணும், தியாகியாக இருக்க வேண்டும். அப்புறம் அடைகின்ற விஷய சுகம் மித்யை. உண்மையில் விஷய சுகம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆத்மசுகம்தான் விஷயம் மூலமாக இருப்பதாக தெரிகின்றது. அதுக்கும் ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். எலும்பு துண்டை நாய் கடித்த கதை ஞாபகம் இருந்தால் நல்லது. அதையும் ஞாபகப்படுத்தணுமா? எலும்பு துண்டை நாய் கடிக்கும்போது ரத்தம் வரும். எங்கேருந்து ரத்தம் வருது? எலும்பு துண்டுலேருந்து வருதா, நாயிலிருந்து வருதா? நாய் வாயிலிருந்து வருது. நம்ம விஷயத்தில் எலும்பு துண்டு இஸ் ஈக்குவல் டு ஐஸ்கிரீமு. எலும்பு துண்டு தான் விஷய பொருள் ஐஸ்கிரீம்னு வச்சுங்களேன். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒரு ஆனந்தம் வருது இல்லை? அது நம்ம நினைக்கிறோம் ஐஸ்கிரீம்லேருந்து வருதுன்னு நினைக்கிறோம். இல்லை, ஐஸ்கிரீம்லேருந்து வருதா இருந்தால் இந்த ஐஸ்கிரீமை எடுத்துன்னு போய் இறந்துருக்கிறானே உடல் சவம் அவன் வாயில் போடுங்களேன். அந்த சவம் நக்குமா? ஐஸ்கிரீமை நக்குமா? தூங்கிட்டு இருந்தால் கூட நக்கிடுவான். தூங்கிட்டே இருக்கணும்னு வாயில் போடுங்களேன். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து குழந்தை வாயில், குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி போடுவோம். குழந்தை நக்கிட்டே தூங்கும், இல்லை தூங்கிட்டே நக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் பாஸ், இதெல்லாம் பண்ணலாம். வேதாந்தத்தில் பரீட்சை இதெல்லாம் செய்யலாம். ஆனால் பிணத்து வாயில் ஐஸ்கிரீம் வச்சா அடிப்பாங்க, அது வேறு விஷயம். அப்போ சுவை எங்கே இருக்கிறது? ரசோ வை சஹா ரசகம் ஹேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி. ரசத்தெல்லாம் வந்தா ரசம். ரசம்னா ஆனந்தம். அதனால் விஷய சுகம் மித்யா, ஆத்மசுகம் ஏவ சத்தியம், ஸ்ரேயஸ் ஏவ சத்தியம். அப்புறம் விஷய சுகம் பயத்தையும் அசாந்தியையும் அதிகரிக்கும். ஆத்மசுகம் பயத்தையும் அசாந்தியையும் முழுவதுமாக நீக்கிவிடும். இத்தனை வித்தியாசங்கள் இருக்குது. இதை கண்ணால் பாருங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மனக்கண்ணால் பாருங்கோ. அதனால தான் துக்க தோஷானு தரிசனம். எதில் ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் தயவுசெய்து ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். ப்ராஃபிட் இருக்கிற பக்கம் தானே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. நம்ம மடத்தில் ஒரு மூத்த துறை ஒரு அடிக்கடி சொல்லுவார், நம்மெல்லாம் தியாகிகளே கிடையாதுரா அப்படின்வார். என்ன சாமி அப்படி சொல்கிறீங்க? நம்மளெல்லாம் சன்னியாசிங்க. நம்மெல்லாம் சன்னியாசியே கிடையாது, கிரகஸ்தர்கள் தான் உண்மையான சன்னியாசிங்கன்னாரு. எப்படி சொல்கிறீங்க? அதுவும் காசு பணம்னு ஓடுறாங்களே அவங்க தான் உண்மையான சன்னியாசிங்க அப்படின்னாரு. எப்படி மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ கேட்டப்போ, நம்மெல்லாம் நித்தியத்துக்காக அனித்தியத்தை விட்டுட்டோம், அவங்க அனித்தியத்துக்காக நித்தியத்தை விட்டுட்டாங்கோ அப்படின்னு. நித்தியம் பெருசா அனித்தியம் பெருசா? 100 ரூபாய்க்காக 10 ரூபாய் விடுறது தியாகமா, 10 ரூபாய்க்காக 100 ரூபாய் விடுறது தியாகமா அப்படின்னு கிண்டலா சொல்வார். நித்திய வஸ்துக்காக அனித்திய வஸ்துவை விட்டுட்டு தான் நினைக்கிறோம். அவங்க அனித்திய வஸ்துக்காக நித்திய வஸ்துவை விட்டு விட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதனால இரண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்க முடியாது. இது வேணும்னா இதில் இருங்கோ, வேண்டான்னா அங்கே போயிடுங்க. மோட்சம் வேண்டுமென்றால் வைராக்கியத்துடன் தான் இருக்க வேண்டும். முடியவில்லை என்றால் மறுபடியும் கர்மகாண்டத்திற்கு செல்ல வேண்டும். சாது சங்கத்தில் இருந்தால் மறுபடியும் இதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ 130 மணி நேரம் ஏதோ ஆயிருக்குது. இதை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வைராக்கியத்தை பற்றியும் இறைவன் மேல் இருக்கின்ற அன்பை பற்றியும் ஒரு 20 தடவைக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மறுபடியும் இது இந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்க.
எப்பொழுதெல்லாம் மனம் விஷய சுகங்களை நாடி செல்லுகின்றதோ உடனடியாக ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அது போடணும். இதெல்லாம் ப்ராஃபிட்டு, இதெல்லாம் லாஸ். இது வேண்டுமா அது வேண்டுமா? இயற்கையாகவே மனசு என்ன சொல்லும்? ப்ராஃபிட் தான் வேணும். அந்த கணக்கு ஆரம்பிக்கிறவர் கூட அந்த முதல் நாள் என்ன பண்ணுவார்? பிள்ளையார் சொல்லி போட்டு என்ன போடுவார்? லாபம். அவர் எழுதுவார். உண்மையான லாபம் எது? தன்னை இழக்காமல் இருப்பது தான் உண்மையான லாபம். தன்னை இழந்தவனுக்கு எந்த லாபம் கிடைத்தாலும் அது லாபம் அல்ல. பகவான் ஜீசஸனுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி வரும். ஒரு பெரிய பணக்காரர், தான் பணக்காரர்ன்ற ஒரு அபிமானம் இருக்கிறவர் வந்து ஜீசஸ் கிட்ட கேட்பார், நான் வந்து உங்கள் இறை மார்க்கத்தில் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு என்ன செய்யணும்? ஏன்பா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே, அதை பின்பற்றுறியா அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் பின்பற்றி கொண்டே இருக்கிறேன். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வராத ஒரு விஷயம் என்னன்னா ரெனன்சியேஷன், துறவு. 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இல்லை. அது தர்மமாக வாழறதுக்கு உண்டான கமாண்ட்மெண்ட்ஸ். அது இறைவனால் மோசஸிற்கு வழங்கப்பட்ட 10 கட்டளைகள். அதெல்லாம் பின்பற்றுறேன்னு சொன்ன உடனே ஜீசஸ் சொல்லுவார், தென் கோ அண்ட் ரினவுன்ஸ் எவ்ரிதிங், டிஸ்ட்ரிபியூட் டு தி புவர்ஸ் அண்ட் ஃபாலோ மீ கேரிங் யுவர் கிராஸ் அப்படின்வார். உன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று ஏழைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு என் பின்னால் உன் துன்பங்களை சுமந்து கொண்டு என் பின்னால் வா அப்படின்வார். இது கேட்ட உடனே அவனுக்கு அதிர்ச்சி ஆகிடும். அவன் இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் கேட்கல, அவன் எதிர்பார்க்கல. அவன் ஏதோ ஒரு கோயில் கட்டுன்னு சொல்லுவார் போல இருக்குது, அவனை எதிர்பார்த்தான் போல. அதிர்ச்சி ஆகிடும். அவருடைய அந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்ளாமல் சென்றுவிடும். அப்போது ஜீசஸ் சொல்லுவார், a camel can enter the eye of the needle, but a person with identity of being rich cannot enter the Lord's heaven அப்படின்னார். அதாவது ஊசியில் இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஒட்டகத்தை கூட நுழைச்சிடலாமா? நுழைக்க முடியுமா? முடியாத காரியம் தானே. ஆனால் பகவான் பண்ணுவான், அவனால் முடியும். அப்படி பண்ணா கூட தான் ஒரு செல்வந்தன்ற ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, அந்த அபிமானம் உள்ளவன் இந்த துறவு மார்க்கத்துக்கு வரவே முடியாது. செல்வம் எவ்வளவு நாளும் வைத்துக் கொள்ளலாம், ஆனா இதெல்லாம் என்னுடையதுன்னு எண்ணம் இல்லாம இருந்தா போதும். என்னுடையதுன்னு எண்ணம் இல்லாம இருந்தா என்ன ஆகும்? எப்ப கேட்டாலும் கொடுத்துருவோம். என்னுடையதுன்னு போது தான் கொடுக்க மாட்டோம். அப்ப யமன் வந்து பிடுங்க வேண்டியதா இருக்கும். அவன் ஒன்று நம்ம வச்சுட்டு இருக்கிறத பிடுங்குவான், இல்லை நம்மளை பிடுங்கிடுவான். வச்சுட்டு இருக்கிறத பிடுங்க முடியாது, எல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொன்ன உடனே சரி நீங்கள் இடம் காலி பண்ணுங்க, ஸ்விஸ் பேங்க்கில் போட்டிருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உடனே பகவான் என்ன பண்ணிடுறான்? நீங்கள் இடம் காலி பண்ணுங்க, அது யாருக்காவது போய் சேரட்டும். அப்போது இந்த இரண்டும் வேறு வேறு மார்க்கங்கள். இந்த ஸ்ரேயஸினுடைய நிலையை வைத்து பார்த்தால் உலகத்தில் அடைகின்ற எந்த விஷயமும், இந்த உலகத்தில் இருக்கட்டும் அல்லது எந்த உலகத்தில் இருக்கட்டும், அடைகின்ற எந்த விஷயமும் இந்த ஸ்ரேயஸினுடைய நிலையை வைத்து பார்த்தால் பிரயோஜனமற்றது. தன்னுடைய ஆன்மாவை தெரிந்து கொள்ளுகின்ற மோட்ச மார்க்கத்தில் இருந்து சாதனைகள் செய்து இறைவனை அன்பு செய்து வாழுகின்ற வாழ்க்கையை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சக்கரவர்த்தியினுடைய வாழ்க்கையோ அல்லது ஒரு இந்திரனுடைய வாழ்க்கையோ பிரயோஜனமற்ற வாழ்க்கை என்று சொல்லுகின்றார். பரேவரே சயே பாவா குணம் வெதிகராதனு நதேஷாம் வித்யதே க்ஷேமம் ஈஷ வித்வம்சிதாஷிஷாம். அற்புதமான கருத்து இது. குண வெதிகராத் அணு பரேவரே ச ஏ பாவாக. எந்த உயிரினமாக இருக்கட்டும், அந்த உயிரினம் குணம் வெதிரிக்காத அணு, 3 குணங்களுடைய சம்பர்க்கத்தினால் உண்டான வஸ்து. ஒரு ஜீவன் எப்படி உண்டாகுது? 3 குணங்கள், சத்துவ ரஜம் தமஸ். அந்த குணங்கள் ஒரே மாதிரியாக இருக்காது எல்லா உயிரினங்களிலும். அந்த குணம் சத்துவகுணம் ரொம்ப உயர்ந்த சத்துவகுணமாக இருந்தால் அந்த ஜீவன் சத்துர்முக பிரம்மன் ஆயிடுவார். ரொம்ப கீழான குணம் தமோ குணம் இருந்தால் அந்த ஜீவன் ராட்சசன் ஆயிடும். அப்போ தாரதமியம் இருக்கு இல்லையா? உயர்ந்த ஜீவனாக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும், மிகவும் தாழ்ந்த பிராணியாக இருக்கட்டும், ஒரு ஜந்துவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த 3 குணங்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள். இந்த 3 குண வேறுபாடுகளினாலேயே அவர்களுடைய உயர்வு தாழ்வு. உயர்வு தாழ்வு என்பது அவர்களுடைய உடல் மனம் இந்திரியங்களை வைத்து இருக்கின்றது.
அது பிரம்மாதி தேவதைகளாக இருக்கட்டும் அல்லது சாதாரண ஜீவர்களாக இருக்கட்டும், ஏ பாவாகா குணவெதிக்கரார் அணு பரேவரே, எல்லாருமே இந்த தாரதமியத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். தாரதமியம் இருக்கிற வரைக்கும், வேற்றுமை இருக்கிற வரைக்கும், கீழே உள்ளவர் யார் மாதிரி ஆசைப்படுவார்? மேலே இருக்கிறவர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவார். எதுவரை இந்த ஆசை இருக்கின்றதோ அதுவரை போட்டியும் பொறாமையும் இருக்கும். இதற்கு பெயர் தான் சம்சாரம். தாரதமியம் இருக்கும் வரை சம்சாரம் ஓயாது. தாரதமியம் இருக்கும் வரை இந்த தோஷத்ரயம் நீங்காது, இந்த போட்டி பொறாமை நீங்காது. தேஷாம் க்ஷேமம் ந வித்யதே, அவர்களுக்கு க்ஷேமம் இல்லவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களை எதை வைத்து மதிப்பிடுகின்றார்கள்? தங்களுடைய உபாதியை வைத்து. தான் வைத்துக்கொண்ட உடல், அதன் நிறம், அதன் உயரம், அதன் மேல் போடப்பட்ட துணியினுடைய வகை, அதன் மேல் போடப்பட்ட நகையின் வகை, இதை வைத்து தானே ஒருத்தர் பெருமிதமாக சொல்கிறார். அப்புறம் அவர் போட்டுட்ருக்கிற ஒரு ஸ்டாரு, அவர் வச்சிட்ருக்கிற ஒரு டிகிரி, அவர் இருக்கிற வீடு, அவர் போகிற காரு, அவர் வச்சிட்ருக்கிற நாய், இதெல்லாம் ஐடென்டிட்டி அவருக்கு. பெருமிதம் கொள்ளுகின்றார். இந்த பெருமிதத்தினாலே அவருக்கு என்ன பயம் இருக்குது? ஏன்னா இவரோட ஜாஸ்தி யாராவது ஒருத்தர் வச்சுட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு என்ன இன்னோவா தானே, இந்த மெர்சிடஸ் பென்ஸுன்னு ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன், சொல்லவே தேவையில்லை, அந்த பக்கம் போனாவே இப்படி பார்ப்பார் அவர். ஆடாடா மெர்சிடஸ் பென்ஸ் போதே அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு இல்லையேன்னு அர்த்தம். அப்போது இந்த சம்சாரத்திற்கு விடிவு இல்லை. த்விதியாதுவை பயம் பவதி. ஆத்மாவை தவிர அந்நியமாக ஒரு வஸ்து இருக்கின்றது என்று குழம்பிக் கொண்டிருக்கின்ற வரை இந்த சம்சாரத்திற்கு விடிவே இல்லை. ஏன்னா எதை வைத்து அவர் பெருமிதம் கொள்ளுகின்றாரோ, தற்பெருமை கொள்ளுகின்றாரோ, அந்த விஷயத்தை கால தேவதை அழித்து விடுகின்றது. ஈஷ வித்வம்சிதா ஆஷிஷாம், கால தேவதைக்கு உட்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன எல்லா பிரேயஸ் விஷயங்களும். விஷய ஆனந்தத்தை தருகின்ற எல்லா விஷயங்களும் காலதேவதைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. மோட்சம் மட்டும்தான் காலதேவதைக்கு அப்பாற்பட்டது. தைத்திரிய உபநிஷத்தில் சாஸ்திரம் சொல்லுது, பீஷாஸ்மாத்வாதஃ பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாதக்னிச்சேந்திரஷ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. காலதேவதையை பயந்து ஓடுறாராம். யாருக்கு? பகவானுக்கு. அந்த பகவான் நான் என்று தெரிந்து கொண்டவருக்கு காலதேவதை பயப்படணும். ஞானிக்கு யார் பயப்படணும்? காலதேவதை பயப்படணும். ஏன்னா ஞானி என்ன நினைக்கிறார்? எந்த உண்மையை தெரிந்து கொண்டிருக்கின்றார்? நானே அந்த வஸ்து, நானே அந்த வஸ்து என்று தெரிந்து கொண்டவன் அந்த வஸ்துவாகவே இருப்பதனால் அந்த வஸ்துவிற்கு எல்லா தேவதைகளும் பயம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இந்திரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், யம தர்மராஜனாக இருக்கட்டும். அந்த வஸ்துவை தெரியாதவங்க கிட்ட தான் இவங்க வேலையெல்லாம் பலிக்கும். தேவதைகளுடைய வேலை யாருக்கிட்ட பலிக்கும்? அந்த வஸ்துவை தெரியாதவர்கள்கிட்ட, அஜ்ஞானிகள்கிட்ட தான். அதனால் ஈஷ வித்வம்சிதா ஆஷிஷாம், அவர்களுடைய உபாதியை வைத்து அவர்கள் கொள்ளுகின்ற தற்பெருமைகள் எல்லாம் அழியக்கூடியது. அழியாத வஸ்து ஒன்று என்றால் அது ஒருவனுடைய ஆத்மஸ்வரூபம். அதனால் இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஒருவன் தெரிந்து கொள்வது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஒருவன் மனிதனாக வாழ்வதற்கு லட்சியம் என்று சொல்லுகின்றார். தத்துவம் நரேந்திர ஜெகதாம் அததஸ்துஷாஞ்ச தேகேந்திரிய அசுதிஷானாத்ம அபிராவிருதானாம் யக்ஷேத்ர வித்தபதயா ஹிருதி விஸ்வகாவிகி பிரத்யக்ஷகாஸ்தி பகவான் தம் அவேஹி சோஸ்மி. மகா வாக்கியம் இருக்கின்றது இந்த ஸ்லோகத்தில். என்ன சொல்லுகின்றார்னா, தது தஸ்மாத், எனவே, தம் அவேஹி, அவனை தெரிந்து கொள். என்னன்னு தெரிந்து கொள்? பகவான் தம் சோஸ்மி இதி அவேஹி, அந்த பகவான் நானே, சஹா அஸ்மி. பாகவதத்தில் வர வார்த்தை பாருங்க. அத்வைதமா சொல்றீங்களேன்னு சொல்றாங்க ஒரு அம்மா என்கிட்ட எப்ப பார்த்தாலும் அத்வைதம் அத்வைதம் அத்வைதம்னு சொல்றீங்களே அப்படின்றாங்க. நான் சொன்னேன், என்னுடைய கட்டுக்கதை இல்லை, சாஸ்திரத்தில் இருக்கிறது தான் சொல்ல முடியும். ஒரே தீர்வு சம்சாரத்திற்கு, எனக்கும் இறைவனுக்கும் எந்த வேறுபாடும் இடைவெளியும் இல்லை. காலத்தாலோ
தேசத்தாலோ எந்த வேறுபாடும் இல்லை. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் நித்தியனாக இருக்க வேண்டும், சர்வகதனாக இருக்க வேண்டும் இல்லையா? அவன் மரணமற்றவனாக இருக்க வேண்டும். மரணம் யாருக்கு வரும்? எந்த வஸ்து அனித்தியமாக இருக்குதோ அதுக்கு தான் மரணம்னு பேர். எந்த வஸ்துக்கு அல்பத்துவம் இருக்கிறதோ, ஒரு வரையறை இருக்கிறதோ, அதுக்கு மரணம் பேர். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்றால் மரணமற்றவனாக இருக்க வேண்டும், அமிர்த வஸ்துவாக இருக்க வேண்டும். அந்த அமிர்த வஸ்துவாக இருக்க வேண்டும் என்றால் சர்வகதனாக இருக்க வேண்டும். சர்வகதனாக இருக்கின்றான் என்றால் நான் எங்கே தனியாக இருக்க முடியும்? ஆகாசம் நம்ம புத்திக்கு எட்டின வரைக்கும் சர்வகதம் இல்லையா? எல்லா இடங்களையும் நிறைந்திருக்கு ஆகாசம். ஆகாசத்துலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன், முடியுமா? நான் ஆகாசத்துலேருந்து வெளியே தான் இருக்கிறேன், உண்மையா? ஒருத்தர் சொல்கிறார், நான் ஆகாசத்துலேருந்து வெளியே தாங்க இருக்கிறேன், எப்படியாவது ஆகாசத்தை அடையணும், உண்மையா? குழப்பம். இறைவனிடமிருந்து என்னால் பிரிந்து இருக்கவே முடியாது. ஏனென்றால் அதுதான் இறைவனுடைய நிலை. அகண்ட வஸ்துவாக இருப்பதனாலேயே அவன் நானாகவும் இருக்க வேண்டும். நானாகவும் இருக்கும்பொழுது என்ன ஆகும்? நானே அவன். அவ்வளோ சீக்கிரம் எடுப்படாது சுவாமி, பெல் அடிச்சிட்டாங்க, இப்போ எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போய் ஆகணும், இது வீட்டில் போய் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சாஸ்திரத்தில் பெரியவங்க சொல்கிறாங்க, அதுக்கு என்று ஒரு காலம் வரும். உன் மனதில் இது மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற விஷயமாகப்படாது, உனக்கு நீயே தெரிந்து கொள்ளுகின்ற விஷயமாகப்படும். இது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக இல்லை, நமக்கு நாமே நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? பகவான் சஹா அஸ்மி, சஹா பகவான் அகம் அஸ்மி. அஸ்மின்னாவே அகம் வந்துருவாங்க, சப்ஜெக்ட் வந்துடும். அப்போ இந்த ஞானத்தை அடைவது தான் வாழ்க்கையின் லட்சியம். தஸ்மாத் அப்படின்னு சொல்றாரு. எனவே, எனவே அப்படின்னா கஸ்மாத்னு ஒரு கேள்வி கேட்கணும். தேர்ஃபோர் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உடனே வேர்ஃபோர், எதனால். எனவேன்னு சொன்னா என்ன பண்ணணும்? எதனால் அப்படின்னா உண்மையான க்ஷேமம், ஒரு மனிதனுக்கு எல்லாரும் ஆசைப்படுகின்ற உண்மையான க்ஷேமம், ஆனந்த பிராப்தி, பூர்ணத்துவ பிராப்தி. அது இறைவனிடத்தில் சொரூபமாக இருப்பதனால், இறைவன் மட்டும்தான் அந்த ஆனந்தத்துக்கு சொரூபனாக இருக்கிறதுனால், நிர்குணே பிரம்மணி ஆத்மனி திருடாரதி, அவனிடத்தில் அன்பு கொண்டு அவனை தெரிந்து கொள்வதன் மூலமாகவே கிடைக்கும். அது தெரிந்து கொள்வதற்காக அவனை தவிர அந்நிய விஷயங்களிடத்தில் வைராக்கியத்தை ஒருவன் வளர்த்து கொள்ள வேண்டும். வெறுப்பை வளர்த்து கொள்ளக்கூடாது, வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெறுப்புக்கும் வைராக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெறுப்பா இருக்கிறவர் என்ன சொல்லுவார்? ஏன் வெறுப்பா இருக்கிறேன்னு காரணம் சொல்லுவார். வைராக்கியம் இருப்பவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு தேவையில்லைன்னு. ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். வழுக்கை தலையர் ஷாம்புவிடம் வெறுப்பு கொள்வாரா இல்லை வைராக்கியம் கொள்வாரா? ஷாம்பு இருக்க, அந்த ஷாம்பை பார்த்து வெறுப்படைவாரா? வெறுப்படைஞ்சா அவர் முதிர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். எனக்கு வேண்டான்னு சொன்னாருன்னா முதிர்ச்சி அடைஞ்சார். எனக்கு வேண்டான்னு சொல்றவர் என்ன பண்ணுவார்? நீங்க உபயோகப்படுத்துங்கன்னுவார். வெறுப்படைஞ்சவர் என்ன சொல்லுவார்? எனக்கு பிடிக்கல, யாரும் அதை உபயோகப்படுத்தக்கூடாது. கத்திரிக்காய் எனக்கு பிடிக்கல, வீட்டில் கத்திரிக்காய் சமையலே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாருன்னு வச்சுங்களேன், என்னது? வைராக்கியம் இல்லை. நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு பேர் வைராக்கியம். அதுதான் சாஸ்திரத்துலையும் குரு பரம்பரையிலையும் சொல்கிறாங்க. யாருக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறீங்களோ அவங்க இப்படி இருங்கப்பா, வேண்டாம் சாமின்னு தீர்க்க ஆயுஷ்மான் பவ. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோச்சனம் நிருணாம் யதுத்தம ஸ்லோக யசோனுகீயதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.